அன்பார்ந்த என் தமிழ் சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். அன்புடன் தமிழ் அறிவு 86 சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கடந்த 2 நாட்களாக ஈரோடு இடைத்தேர்தல், பெரியார் மண், அந்த மண்ணில் சீமான் அவர்கள் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. காரணம், அங்குள்ள பெரியாருடைய தொண்டர்கள் மற்றும் பெரியார் சார்ந்தவர்கள் அவர்களை ஊருள்ள அனுமதிக்க தடை விதித்துள்ளனர். காரணம், சீமானின் அந்த அட்டுழிய பேச்சியும் செயல்பாடுதான் காரணம். சீமான் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் பாத்தீங்கன்னாக்கா அவங்க மாமனார் டிஎம்கேல தான் இருக்காருங்களாம். அந்த ஒரு அதிகாரத்தில் அவங்க ஈரோடு வராங்களா, அவங்க மாமனார் சொல்லி வராங்களா, இல்ல சீமான் சொல்லி அங்க வராங்களா? இங்கே ஒரு முரண்பாடா இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த வேட்பாளர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க மாமனார் டிஎம்கே தான் இருக்காரு, நானு நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பணியாற்றுவேன் என்று சொல்லும் பொழுது அவங்க மாமனார் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இங்கேயே ஒரு முரண்பாடு இருக்கு. எப்படின்னா, இப்போ டிஎம்கே தாக்கி பேசிய சீமான் அவங்களுடைய வேட்பாளர் அவங்க மாமனார் டிஎம்கே இருக்காங்க, அவரு சரின்னு சொல்றாருன்னா, இப்போ இவங்க உள்ள இறங்கி வேலை செய்யறாங்களா, இல்ல நிஜமாவே இவங்க நம்ம ஏமாத்துறாங்களா அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் கூட ஈரோட்ல அவங்க உள்ள பிரச்சாரம் பண்ணவே கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டுல தெளிவாகிறாங்க. ஒவ்வொரு மக்களும் சீமானுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு செருப்படி தான் கொடுத்துங்கிறாங்க. அதனால ஈரோடு இடைத்தேர்தல் டெபாசிட் கூட வரப்போறது இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட் கூட வரப்போறது இல்லை. ஃபர்ஸ்ட், செகண்ட், சரிங்க. அண்ணன் சீமான் ஈழத்துல சென்று நான் அரசியல் பண்ண அப்படின்னு சொன்னார் இல்லையா? எப்படின்னா, ஈழத்துக்கு போயிருக்கிறாரு, அங்க படம் ஷூட்டிங், ஐயா பாரதி ராஜா, சீமான், இந்த மாதிரி ஒரு சினிமா குழுவினர் மட்டும் அங்க போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அண்ணன் பிரபாகரனை பார்த்துருக்காங்க. ஆனாலும் சீமானுக்கு மொத்தமே கொடுக்கப்பட்ட டைம் 8-10 நிமிஷம் தான். அந்த 8-10 நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன்கிட்ட சேர்றதுக்கு 6 நிமிஷம் போயிடுதுங்களாம். ஏன்னா எல்லாம் செக்அப் பண்ணி அவங்க கரெக்டா இருக்கிறாங்களா எல்லாம் மொத்தம் முடிச்சுட்டு அண்ணனை கிராஸ் பண்றதுக்கு 6 நிமிஷம் போயிடுது. 2 நிமிஷம் இருக்குது. இந்த 2 நிமிஷத்துல என்ன செய்ய முடியும்? போட்டோ எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் கூட அந்த போட்டோ கொடுக்கல. போட்டோ முறைப்படியா அவருக்கு சென்ட் பண்ண காணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மேதகு பிரபாகரன் அவங்களுடைய சகோதரருக்கு பையன் கார்த்திக்னு சொல்லிட்டு அவர் ஒரு டிபேட்ல சொல்றாரு, ஆமக்கறி போட்டது, இவர் போயிட்டு அவங்க அந்நியாரை சந்தித்து சாப்பிட வச்சது, அண்ணன் கூடவே இருந்து பரிமாற்றம் செஞ்சது, அவங்க அண்ணி மேதகு பிரபாகரன் இல்லையா, அவங்க மிஸ்ஸஸ், அவங்க சீமானுக்கு நிறைய ஒன்று கவனிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லணும். இது எதுவுமே இல்லை. இட்லியில கறி வச்சு சாப்பிட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமே அங்க நடந்ததே இல்லை அப்படின்னு தெளிவா சொல்றாரு. யாரு? கார்த்திக், மேதகு பிரபாகரனுடைய பிரதர், அவங்க பையன் கார்த்திக், அவர் தெளிவா சொல்றாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் தமிழர் குஞ்சுகள் இருக்கிறாங்கல்ல சீமானோட, அவன் பேச்சு பாத்தீங்களா எவ்வளவு வன்மையா இருக்கு.
இந்த பேச்சு ஒரு வன்மையான பேச்சு அவன் பேசுறானா, சீமான் பேசுறான்னா அவங்க கூட இருக்க தம்பிகள் எப்படியாப்பட்ட ஆளா இருப்பாங்க? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எந்த மீடியா எடுத்து பாருங்க, எந்த யூடியூப் சேனல் எடுத்து பாருங்க, சீமானை பத்தி ஒருத்தர் கூட தெளிவா பேசல, நல்லா பேசல, ஒழுங்கா பேசல. எப்படி சொல்ல வராங்கன்னா, சொல்ல வராங்க நிறைய விஷயம் பேச வராங்க. அது நமக்கு சொல்லி என் நாக்கை வந்து கேவலப்படுத்த விரும்பல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பர்சன் தான் சீமான். நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த கட்சியில் இருந்து வெளியேறுவது என்னுடைய தம்பிகளுக்கும், என்னுடைய அண்ணன்களுக்கும், என்னுடைய தங்கைகளுக்கும், அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இல்ல அதில் தான் நான் பின்தொடருவேன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னாக்கா, அது உங்க லைஃப்பை வந்து வேற திசைக்கு கொண்டு போய் சேர்த்துடும். அந்த பெரியார் பத்தி அவதூறாக பேசிய ஒவ்வொரு வார்த்தையுமே சாதாரண ஒரு பாமர மக்களோட தாங்கிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு பெரியார். அப்படி இருக்கும்போது தப்பான வார்த்தைங்க, தப்பான ஒரு எவிடன்ஸே கிடையாது. சீமான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. எதுவுமே இல்லாம போற போல அப்படியே போட்டு தள்ளிட்டு போயினே இருக்குதான் வேலை. அது வந்து சரிக்காது. அரசியல் என்பது கருத்தியலாக சார்ந்து இருக்கணும். நான் என்ன கருத்து முன்வைக்கிறனோ அந்த கருத்துக்கு நீ எதிர்கொள்ளு. அது ஒரு துணிச்சல். அதை விட்டு வல்கரா பேசுறது, அடுத்து குடும்ப தரவரா பேசுறது, இது வந்து அநாகரிகம் உச்சம். அதான். அப்போ உனக்கு அரசியல் பண்ண தெரியல, அப்போ கருத்துல உன்னால பேச தெரியல, கருத்துல உன்னால பேசி நடந்துக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீ மக்களை வந்து ஏமாத்துற, ஏற்றி பொழைக்கிற. அந்த பிழைப்பு விவாதம் சரி வராது. இப்போ ஈழத்துல இது வரைக்கும் ஈழத்துல பாதிச்ச ஒவ்வொரு மக்களையும் போயிட்டு சீமான் சந்திச்சாருனாக்கா அறவே கிடையாது. யாரையும் சந்திக்கல, யார்கிட்டையும் பேசல, யாருக்கும் நல்லது செய்யல. அப்படி இருக்கும்போது யாருக்காக நீ போராடுற? யாரு தலைப்பை வச்சு நீ போராடுற? அண்ணன் பிரபாகரன் வந்து என்னுடைய தலைவர்னு சொல்ற. ஈழத்துல வந்து எத்தனை பேர் இங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்க, தமிழ்நாட்டுல எத்தனை பேர் அகதிகளா இருக்கிறாங்க? இது வரைக்கும் நீ எத்தனை பேர் நீ போய் பார்த்துருக்கிற? எத்தனை பேருக்கு நீ நல்லா செஞ்சிருக்கிற? எத்தனை பேருக்கு நீ இதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒண்ணு? எதுவுமே கிடையாது. மக்களே, என் தாய் உறவுகளே, சீமானை நம்பி வாழ்க்கை இழந்தோர் பலர். அதில் பல பேர் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கேல சேர்ந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து வெளியே போயிட்டாங்க. இப்ப கொஞ்சம் மிச்சி மீதி இருக்கிறது கொஞ்சம் தான், ஒரு 2% இருக்காது, 1% இருக்காது. மிச்சி மீதியை அவங்கள வச்சுதான் இப்போ அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க என்னுடைய உடன்பிறப்புகள் நீங்க பலி ஆகிடாதீங்க. நீங்க தயவு செய்து அந்த கட்சியில இருந்து வெளியேற பாருங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் உங்களுக்கு ஒரு பிள்ளை குட்டிக்கு இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்லதே நடக்கும். சரிங்களா? சீமானை நம்பி இனி அவருடன் பின்தொடர்வது சரியில்லை. நன்றி, வணக்கம்.